வேற ஏதாவது வேணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சரிம்மா, நீங்க படுங்க, நான் கால் அமுக்கி விடுறேன். இல்ல இல்ல, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு படுத்துக்கிறேன். நீ போய் ரெஸ்ட் எடு. அப்பா வேலை விஷயமா அவசரமா லண்டன் போனாரே, எப்போ அங்க ரீச் ஆவாருன்னு தெரியுமா? ஏர்லி மார்னிங் ரீச் ஆயிடுவாரு. சரிங்கம்மா. கனகா, இங்க பாரு, என்ன பொறுத்த வரைக்கும் காஞ்சிபுரத்துல எந்த தப்புமே நடக்கல. துளசி கல்யாண மண்டபத்துல பொய் சத்தியம் பண்ணிருக்கா. கல்யாணத்துக்கு அப்புறமாவும் துளசியும் விஸ்வாவும் ஒண்ணு சேரல. துளசி காலையில எழுந்திருச்சு வந்து சும்மா நம்ம முன்னாடி நடிக்கிறா. இதோ பாரு, நான் நினைக்கிறது உண்மையா பொய்யான்னு நாளைக்கு காலையில தெரிஞ்சிரும். அக்கா, இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா விஸ்வா மாமாவை நல்லா தூங்க வைக்கணும். நாளைக்கு காலையில வந்து அவ எப்படி சீன் போடுறான்னு நம்ம பார்க்கலாம். ஆமா, 3 மாத்திரையை கலந்துடலாம். அப்பதான் நல்லா அடிச்சு போட்ட மாதிரி அவன் தூங்குவான். எவ்ளோ எழுப்புனாலும் எந்திரிக்கவே மாட்டான். அக்கா, மாமாக்கு ஒண்ணும் ஆயிடாதுல்ல? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீ தைரியமா மாத்திரையை கலந்துரு. சீக்கிரம் கலந்துரு. அக்கா, 3 மாத்திரை கலந்துட்டேன். போதும். அவ வச்சுட்டு போன மாதிரி அப்படியே இருக்குல்ல, அப்பதான் அவளுக்கு சந்தேகம் வராது. ஆமாக்கா, கரெக்ட். கனகா, இன்னைக்கு நாம நினைச்ச மாதிரி தான் நடக்கும். அக்கா அக்கா வரா. ஏய் கனகா, இனி நான் காலையில தான் வருவேன். நான் வரதுக்கு முன்னாடியே நீங்க 2 பேரும் எழுந்து வாசல பெருக்கி கோலம் போட்டு வீட்டையும் பெருக்கி சுத்தம் பண்ணி வைக்கணும். ஓகேவா? ஓகே. சரி, வரட்டா? பாய். விஸ்வா, விஸ்வா, இந்த ஜூஸ் குடி. அங்க டேபிள்ல வை. நீ தானே ஜூஸ் வேணும்னு கேட்ட, கொண்டு வந்தா அப்படி வைன்னு சொல்ற. நான் தான் கேட்டேன், அதுக்காக நீ கொண்டு வந்ததை அப்படியே வாயில ஊத்திக்க முடியுமா? கூலிங் போயிடும் தான் சொன்னேன். போனா போகுது, நீ வை அங்க. கூலிங்கா குடிச்சா உன் டென்ஷனும் கொஞ்சம் குறையும்ல. இந்த குடிய. என் டென்ஷனை நான் குறைச்சுக்கிறேன், நீ போய் தூங்கு. சரி, உன் இஷ்டம்.
விஸ்வா எழுந்திருச்சுட்டானா? குளிக்கிறான் போல. ஜூஸ் அப்படியே இருக்கு. விஸ்வா ஜூஸ குடிக்கவே இல்லையா? வேஸ்ட். வழக்கம் போல 2 பேரும் வேலை வெட்டி இல்லாம வெளியே தான் வெயிட் பண்ணுவாங்க. நம்ம டிராமாவை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். இப்ப போலாம். குட் மார்னிங். நைட்டு தூங்கவே மணி 2 ஆயிடுச்சு கனகா. அதான் எழுந்திருக்க இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு. நீங்க காஃபி குடிச்சிட்டீங்களா? குடிச்சிட்டோம். எனக்கு காஃபி போட்டீங்களா? போட்டு கிச்சன்ல வச்சிருக்கோம். தேங்க்ஸ். கனகா, நாம ஜூஸ்ல 3 தூக்க மாத்திரையே போட்டு கொடுத்தோம். நைட்டு கண்ணு முடிச்சிருக்கவே முடியாது. அதுக்கு சான்ஸே இல்லை. டவுட்டே வேண்டாம். இவ பொய் சொல்றா. ஆமாங்கா, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இவ டிராமா தான் பண்றா. அம்மா, அப்பா லண்டன் ரீச் ஆயிட்டாரா? அப்பாவோட ஃப்ரெண்ட் ஏர்போர்ட்டுக்கே வந்து பிக்கப் பண்ணிட்டாரா? ஆனா லண்டன்ல வெதர் தான் ரொம்ப கோல்டா இருக்கான். அப்பா சொன்னாருமா. உங்களை பத்தி கூட கேட்டாருமா. அம்மா நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டேன். துளசி, எனக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. என்கிட்ட அவரு நல்லாவே பேசுவாரு. எனக்கு காலையிலேயே போன் பண்ணி எல்லா விவரத்தையும் சொல்லிட்டாரு. இன்னொருத்தர் வந்து சொல்லி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் இல்ல. போய் அவங்க வேலையை பார்க்க சொல்லு. விஸ்வா,
இரு விஸ்வா, நானே டை கட்டி விடுறேன். ஏய், என்ன விஸ்வா இப்படி தள்ளி விடுற? அது எங்க இருந்து போயிடு. நான் உன் மேல செம்ம கோவத்துல இருக்கேன். விஸ்வா ப்ளீஸ் கோவப்படாத. நான் என்ன செஞ்சாலும் இந்த வீட்டு நன்மைக்காக தான் செய்வேன். தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் நம்ப. பொய் சத்தியம் பண்ணிட்டு வந்தவன் நீ. இந்த வீட்டுக்கு நல்லது செய்வ, அத நான் நம்பணும்ல. விஸ்வா ப்ளீஸ். ஏய், எந்த மூஞ்ச வச்சுட்டு இந்த மாதிரிலாம் என் முன்னாடி வந்து பேசுற நீ? நேத்து வரைக்கும் எங்க அப்பா பாத்துக்கிட்டு இருந்த மீடியேட்டர் வேலைய இன்னைக்கு நீ பாக்குற. எங்க அம்மா கிட்ட இருந்து என்ன பிரிச்சுட்டல்ல. இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. என் அம்மாவே இந்த வீட்ல இருந்து உன்னை துரத்தி விடுவாங்க. அதுவும் கூடிய சீக்கிரமே நடக்கும். என்னைக்குமே போய் நிலைக்கவே நிலைக்காது. நான் நல்லவேன்னு எங்க அம்மாக்கு தெரியற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. கண்டிப்பா நல்லது நடக்கும் விஸ்வா. அம்மா மனசு மாறுவாங்க, உன்கிட்ட கண்டிப்பா பேசுவாங்க. எங்க அம்மா என்கிட்ட பேசுவாங்க, அத நீ சொல்ல வேண்டாம். நான் செய்யாத தப்புக்கு எங்க அம்மா வச்சே என்ன தண்டிச்சிட்டல்ல. இதுக்கெல்லாம் ஒரு நாள் நீ அனுபவிப்ப. விஸ்வா ஒரு நிமிஷம். நானும் உன் கூடவே ஆபீஸ் வந்துடுறேன். 2 பேரும் சேர்ந்தே போயிடலாம். கொஞ்சம் இரு. ஏய், கூடிய சீக்கிரமே 2 பேருமே பிரிய போறோம். இப்ப இருந்து தனியா போய் பழகிக்கும். விஸ்வா, நான் பண்ணது எல்லாமே நல்லதுக்கு தான்னு கூடிய சீக்கிரமே உனக்கு புரியும். நாம கண்டிப்பா ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழதான் போறோம். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. பைரவி அம்மா, டின்னர் ரெடி. வாங்கம்மா. விஸ்வா நீ வா. விஸ்வா, உனக்கு பிடிக்குமேனு கார சட்னி பண்ணிருக்கேன், நல்லா சாப்பிடு. அம்மா, உங்களுக்கு பிடிக்குமேனு நெய் தோசை பண்ணிருக்கேன், நல்லா இருக்கும், சாப்பிடுங்கம்மா. கனகா, அத்தை சொல்லுங்க அத்தை. நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுத்தனே. என்ன வாக்கு அத்தை? என்ன மறந்துட்டியா? நீ மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறேன் நான் சொன்னனே, மறந்துட்டியா? அத்தை, நான் இங்க நல்லா தானே இருக்கேன். இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? என்ன பெத்த அம்மாவே இருந்திருந்தா கூட உங்கள மாதிரி இவ்ளோ பாசமா பாத்திருக்க மாட்டாங்க. ரொம்ப தான் நடிக்கிறா. உன்னை பெத்த அம்மா இருந்திருந்தா இந்நேரம் உனக்கு ஒரு கல்யாணம் செஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த கடமைய நான் செய்யணும்ல. கனகா. அத்தை. கனகா, உனக்கு ஒரு மாப்பிள்ளை பாத்திருக்கேன். என் கூட ஒன்னா காலேஜ்ல படிச்ச என் ஃப்ரெண்டு சரோஜாவோட மகன்தான். கார் கம்பெனில வேலை பாக்குறான். மாசம் 40,000 ரூபாய் சம்பளம். நான் தான் அவனை வேலையிலேயே சேர்த்து விட்டேன். ரொம்ப நல்ல பையன். அவனை எனக்கு பர்சனலாவே நல்லாவே தெரியும். உனக்கும் அவனுக்கும் நல்ல பொருத்தமா இருக்கும். அவன் உன்னை நல்லா பாத்துப்பான். நல்ல ஃபேமிலியும் கூட. விஸ்வா மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மகாராணி மாதிரி இந்த வீட்லயே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் ஒரு பிளான்ல இருக்கேன். அத்தை வேற ஒரு ரூட் போடுறாங்களே. கனகா, நான் உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். நீ என்ன யோசிக்கிற? அத்தை என்ன? எனக்கு எனக்கு இப்போலாம் கல்யாணம் வேணாம் அத்தை.
ஏன் ஏன் கல்யாணம் வேண்டாங்கிற? அத்தை, நான் காலம் பூரா உங்க கூடயே இருந்துடுறேன் அத்தை. எனக்கு இந்த வாழ்க்கையே போதும். அப்படியெல்லாம் விட்டுட முடியாது. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும் கனகா. அத்தை, வேண்டாம் அத்தை. எனக்கு கல்யாணமே வேண்டாம். கனகா, ம்? அம்மா சொல்றது கேளு. அம்மா நமக்கு நல்லது தானே செய்வாங்க. இல்ல மாமா, நான் உங்களெல்லாம் விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். கனகா, நீ போய் தான் ஆகணும். பொண்ணா பிறந்த எல்லாருமே ஒரு நாளைக்கு புருஷ வீட்டுக்கு போய் தானே ஆகணும். இப்போ நான் இங்க இருக்கேன்ல, அந்த மாதிரி. புருஷன் வீடுதான் ஒரு பொண்ணுக்கு எப்பவுமே நிரந்தரம். ம்? எனக்கு கல்யாணம்லாம் வேண்டாம். அதான் ஏன்னு கேக்குறோம்ல. அத்தை, அது அத்தை, இவ சின்ன பொண்ணு, இவளுக்கு என்ன தெரியும்? நீங்க உங்க விருப்பப்படியே செய்யுங்க அத்தை. அவதான் மாட்டேங்கிறாளே. நாளைக்கு தாலி கட்டும்போது தகராறு பண்ணா? அத்தை, அது இவ்ளோ நாளா விஸ்வாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசையோட இருந்தா, அது நடக்கல. அந்த மன வருத்தத்துல இருக்கா, அதான் வேண்டான்னு சொல்றா. அதெல்லாம் நான் சரி பண்ணிக்கிறேன் அத்தை. கனகாவை கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க வைக்கிறேன். அத்தை, இல்ல இல்ல. கனகா, ருத்ரா சொல்றது கேளு. அம்மா உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணட்டும். கனகா, பொதுவா எல்லா பொண்ணுங்களும் கல்யாணம்னாலே உடனே வேண்டாம் தான் சொல்லுவாங்க. அப்படி வேண்டான்னு சொன்னா வேணும்னு அர்த்தம். அப்படிதானே கனகா? நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களெல்லாம் வர சொல்லிருக்கேன். நீ நேர்ல பாரு, மாப்பிள்ளை கிட்ட பேசு. அப்புறமா நீ உன் விருப்பத்தை சொல்லு. ம்? கனகா, நீ என்ன சொல்ற சொல்லு. அத்தை, நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள வர சொல்லிடுங்க அத்தை. அவதான் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாளே. சரிங்க அத்தை, உங்க விருப்பப்படியே செய்யுங்க.